பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு வந்து ஒரு சில பேருக்கு டயக்னோசிஸ் நம்ம சொல்கிறோம். பல்மனரி ஃபைப்ரோசிஸ்னால் என்ன? பல்மனரி ஃபைப்ரோசிஸ்னால் நுரையீரலில் தழும்பாகிறது. நுரையீரலில் தழும்பாகிறதும் லங் கேன்சரும் ஒன்று இல்லை. எப்படின்னு சொல்லணும்னா, எனி லாங் ஸ்டாண்டிங் லங் டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமனஸ்ட் என்னென்னு எடுத்துக்கணும்னா, நுரையீரலில் வந்து டிபி தொந்தரவு வருதுன்னு வச்சுக்கோங்க. டிபி தொந்தரவை நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ட்ரீட் பண்ணுறோம் மினிமம். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நுரையீரலில் எப்படி நம்மளுக்கு வெளியில் கையில் அடிபட்டால் தழும்பாகி அது சரியாகுதோ, அதே மாதிரி நுரையீரல்லையும் அது தழும்பாகி அது சரியாகும், குணமாகும். தழும்பு ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்ற போகிறது இல்லை. கொஞ்சம் ஜாஸ்தி தூரமோ இல்லை ஓடும் போது கொஞ்சம் மூச்சு கஷ்டம் வரலாம், ரொம்ப போனால் அவ்வளோதான். ஆனால் அந்த தழும்புனால் திருப்பி நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஏனென்றால் அந்த இடத்துல நம்ம நுரையீரல் செய்ய வேண்டிய நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அங்கே இருக்காது. ஏன்னா அது தழும்பு, நுரையீரல் டிஷ்யூ இல்லை அங்கே. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு தான் வருமே தவிர, நுரையீரல் வந்து அது வந்து உடனே வந்து அது வந்து கேன்சர், கொஞ்ச நாளில் வந்து நம்ம கேன்சர் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பரவிக்கிட்டே போகும், அந்த மாதிரி கான்செப்ட் இல்லவே இல்லை.